பயங்கரமாக பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்க அறுவடை. ஹே மை ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, போன கார்டன் விளாக்லேயே நம்ம வீட்டு தோட்டத்தில் நிறைய பச்சை மிளகா வச்சுருந்தது. ஸோ அதெல்லாம் பறித்து என்ன பண்ணுறோங்கிறது தான் இந்த விளாகில் பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் நேற்று சரியான காற்று வேற, அதில் பச்சை மிளகா 1-2 கீழே உளுந்து கிடக்கு. அப்புறம் வெயிலில் பழுத்து வேற போயிருக்கு. அது என்ன ஸ்டேஜில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பறிப்போம் வாங்க. ஆமாம், இதுக்கப்புறம் விட்டுட்டே போனோன்னு வச்சுக்கேன், அவ்வளோதான். அவ்வளோதான். எல்லாமே பாதி பச்சை மிளகாவே நாங்கள் குழம்புக்கு வேற பறிச்சிட்டே இருக்கோமா, அதுலேயுமே கம்மி ஆயிடுச்சு. இங்கே பாருங்க, நான் பறிக்கிறதுக்குள்ள திவி எவ்வளோ அறுவடை பண்ணிட்டான்னு. சரி வா பறி. இதுதான் அவனுக்கு சாக்குன்னு சொல்லிட்டு முடிஞ்சு போ இன்னைக்கு. இங்கே பாருங்க, ஒரு செடியில் எவ்வளோ வச்சுருக்குன்னு நான் அப்பத்துலேருந்து சொல்லிகிட்டு இருக்கேன். பச்சை மிளகா நல்லா செவந்து போயிட்டு இருக்குது அப்படின்ட்டு. இப்போ நிறைய பழுத்த பச்சை மிளகா தான் இருக்குது. அப்படியே ஒன்று ஒன்றா எல்லாத்தையும் பறிச்சிடும். பிஞ்சுலாம் வேணாண்டி. பிஞ்சு இல்லைடா, இதை பறிச்சோன்னா வச்சுங்களேன், இந்த பிஞ்சுலாம் அப்படியே திங்கலாம். காரமே இல்லை. அடா பித்துக்குழி, என்னடா எங்க போடுற அம்மாவை? பச்சை மிளகாவை பச்சையா திங்கிறாடா. லைட் காரம். எனக்கு இது மாதிரி அறுவடை பண்றது ரொம்ப பிடிக்கும். எனக்கும் தான். யாருக்கெல்லாம் பிடிக்குங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இப்பயே எல்லாருக்கும் அப்படியே ஒரு மாதிரி இருக்கும். அப்படியே நான் பச்சை மிளகாவை கடிச்சு சாப்பிடும்போது எப்படி இருந்துச்சு பாத்தீங்களா? அப்படி இருந்துச்சு எனக்கு. என்னடி உரைக்கவே இல்லையா? லைட் காரம் இருந்துச்சு, ஆனா காரம் இருந்துச்சு. நான் கூட காரம் பாத்துங்க, எவ்வளவு பேர் டேஞ்சர்னு பாத்துங்க. இவ திடீர்னு பச்சை மிளகா திட்டி கடிச்சு திங்கிறா. ஐயோ போங்க போங்க, தம்பியை பாத்துங்க விடுங்க. உள்ள போயிடுவா நீ? பாத்து இந்த ஒரு கேப் இதுக்குள்ள. அது வழியா வா, அப்படியே வா. செடியை பிடிக்காத திவி. இங்க பாரு, ஒவ்வொரு பச்சை மிளகாவும் இப்படி அணுவா இப்படி எடுக்கணும். வெடுக்கணும், இப்படி இழுக்கணும். சரியா? செடியை உடைச்சிடாத, ஏன்னா லைட்டா இழுத்தாலும் செடி உடஞ்சு போயிடும். என்னது? இந்த பச்சை மிளகா செடி லைட்டா இழுத்தாலும் அப்படியே உடஞ்சிரும். அதனால பார்த்து தான் பறிக்கணும். நான் கூட கொஞ்சமாக தான் இருக்கும், ஏன்டா இவ்வளோ பெரிய பாத்திரம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் பறிக்க நிறைய ஏதோ புதையல் மாதிரி வந்துகிட்டே இருக்குது. நான் பச்சை மிளகா சாப்பிட்டேன் பார்த்தீங்களா, அது வந்து நான் சின்னதுல இருந்து பச்சை மிளகா வெறியன். பழையதுனால பச்சை மிளகா, சாம்பாருனா பச்சை மிளகா, புளிக்குழம்புனா பச்சை மிளகா, எதுக்கு எடுத்தாலும் பச்சை மிளகா தொட்டுக்குவேன். ஆனால் என் தங்கச்சி வந்து வெங்காயம், சின்ன வெங்காயம் அவள் அதை தான் சாப்பிடுவாள். நான் பச்சை மிளகா வெறியன், எல்லாத்துக்கும் பச்சை மிளகா. பரிமா எவ்வளோ இருக்கு பாரு. என்னன்னு தெரியல, இப்படி போய் இந்த இடத்துல மட்டும் இவ்வளோ மண்டி இருக்கு. இந்த இடத்துல நம்ம பழைய முன்னாடி இருந்தோம்ல, இந்த இடத்துல தர போடாத போது இங்கே தான் வந்துட்டு எல்லா தண்ணியும் யூஸ் பண்ணது. இங்கே தான் துணி துவைக்கிற தண்ணியாக இருந்தாலும் குளிக்கிற தண்ணியாக இருந்தாலும் இங்கே தான் இருக்கும். இங்கே பைப்பு இருந்ததா, அப்போ இந்த மண் வந்து நல்லா வாக செம்மண்ணுன்னு நினைக்கிறேன். ஆமாம், தென்னை மரம் இதெல்லாம் இருந்து எடுத்தது. அந்த மண் நல்ல மண், அதனால தான் இப்படி கிளம்பியிருக்கு. பயங்கரமா பரபரப்பா ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்க அறுவடை. உனக்கு ஆசையா இருக்கு, இப்ப கேமராமேனா மட்டும் இல்லைன்னா வச்சுக்க, வந்து பூந்து விளாசிருப்பான். ஆமா, இது மாதிரி வேலையா ரொம்ப எனக்கு இந்த மாதிரி பறிக்கிறது. எனக்கு இந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். என்னதே? என்னடா உள்ளுக்குள்ளேயே ஒருத்த உட்காந்துருக்கான் பாருங்க. எனக்கு இந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும், அதனால நான் விட மாட்டேன். சேலஞ்சு வீடியோ பண்ண ஞாபகம் இருக்கா? அப்போ நான் நல்லா சாப்பிட்டுட்டேன். கொஞ்சம் காரம் ரொம்ப அதிகமாக தான் இருந்துச்சு 5 பச்சை மிளகாவுக்கே. ஆனால் விடோ கண்ணு தண்ணிலாம் ஊற்றுட்டேன். அவ்வளோ அந்த அளவுக்கு முடியல என்னால். அப்படியே வயிறுக்கெல்லாம் எரிய ஆரம்பிக்குது, அப்படியே கண்ணு தண்ணி ஊற்றுது மேலே. அந்த வீடியோலாம் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்கள், சரியான என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் அது. ஆமாம், இவன் என்னமோ மரத்துக்கு கீழே இருக்கிற மாதிரியே வந்துட்டு இவன் வேற கதறான் வேற. ஐயோ செடியை உடைச்சிடாத தங்கமே, தங்கம் செடியை உடைச்சிடாத.
பறிச்ச பச்சை மிளகாய் எல்லாத்தையும் கழுவிட்டு வந்தாச்சுங்க. அப்படியே ஈரம் இல்லாமல் ஃபஸ்ட்டு துடைக்கணும். அதுக்கு இந்த வேஷ்டியில் அப்படியே போட்டு துடைச்சிடலாம். இதை பச்சை மிளகாய் இவ்வளோ பறிச்சிங்களே, என்ன பண்ண போகிறீங்கன்னு இது வரைக்கும் நீங்கள் சொல்லவே இல்லைக்கா அப்படின்னு சொல்லுவீங்க. இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இதை மோர் மிளகா தாங்க போட போகிறேன். ஸோ மோர் மிளகா போட்டு இந்த பழைய இதுக்கு அது பேர் என்ன, தயிர் சாதத்துக்கு தொட்டுப்பாங்க. ஆமாம், தயிர் சாதத்துக்கு பழையதுக்கு அதுக்கெல்லாம் தொட்டுக்கிட்டா செம்மையாக இருக்கும். ஸோ இவ்வளோ பச்சை மிளகா பார்த்த உடனே எனக்கு தோணுனது அதுதான், மோர் மிளகா போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கே தான் அதுக்கான நேரம் வந்திருக்கு. ஆனால் நான் மோர் மிளகா போகலான்னு நினச்ச நேரம் வெயிலே அடிக்க மாட்டேங்குது. நைட்லேருந்து காற்று மழையுமா இருக்குது. இப்போவுமே காற்று அடிக்குது. நம்ம கீழேயே வந்துட்டு கழுவிட்டு தொடச்சிருக்கலாம். மண் வந்து பறந்துட்டு மேலே எல்லாம் படுது. அது சரின்னு சொல்லிட்டு நாங்கள் மாடி மேலே வந்துட்டோங்க. இப்போ எல்லாத்தையும் வந்து ஒன்று ஒன்றா தண்ணி இல்லாமல் எடுத்துப்போம். துடைக்கிறியா தங்கம்? அப்படியே தொடச்சிட்டு என்ன பண்ணணும்? இதை தொடச்சிட்டு நம்ம கத்தியால் அப்படியே ஒரு ஓட்டை அப்படியே கீறி விட்டுடணும். கீறி விட்டோம்னா வச்சுங்களேன், அப்போ தான் வந்து நம்ம பொரிக்கும் போது வெடிக்காது. நான் ஒரு தடவை விலாகில் பண்ணியிருப்பேன், பார்த்தா தெரிஞ்சிருக்கும். பட்டை மிளகா என்ன பண்ணேன், அப்படியே போட்டிருப்பேன்னா அதில் எந்த பக்கமும் கேப் இல்லாததுனால பொட்டா திடீர்னு வெடிக்க ஆரம்பிச்சிட்டு. அதனால இப்போ நம்ம இது வெடிக்காமல் இருக்கிறதுக்காக தான் அப்படியே தொடச்சிட்டு இது நடுவில் ஒரு கீரல் அப்படி போட்டு விட்டோம்னா வெடிக்காது. இதை வச்சுட்டு எப்படி பண்ணுமா? ஆமாம், லைட்டாக ஒரு கீரல். இன்னைக்கு முடிஞ்சிருமான்னு தெரியல, அதனால் நான் வந்துட்டேன். இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு முடியலன்னு வச்சுங்களேன், நான் முடியாந்துரும் உள்ள. முடியாது தான், யாராவன் இல்லை டைம் ஆகிட்டே இருக்கும். ஆமாம், நிவி வேற முடிச்சிருவானா. அது உடம்பு கீழே அப்பா வந்துட்டாங்க, அப்பா பார்த்துட்டு இருக்காங்க. அதனால தான் கொஞ்சம் நாங்கள் தைரியமாக இருக்கோம். தைரியமாக மேலே வந்திருக்கோம். ஆமாம், இல்லைன்னா அங்கே தான் இருந்திருக்கணும். பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே கீறி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போது மோரில் கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு போட போகிறேன். இதில் உப்பு நல்லா கரைஞ்சிரும். அப்படியே மோரும் நல்லா திப்பி திப்பியாக இருந்ததுன்னா அதுவும் நல்லா ஆகிடும். அப்படியே இதில் மிளகாவை கொட்ட வேண்டியதான். இது அப்படியே கலர வேண்டியதான். நம்ம ஃபஸ்ட்டு இந்த மிளகாவை மோரோட நல்லா போட்டு கலரிக்கணும். அப்போ தான் வந்துட்டு உள்ளே இறங்கும் அந்த மோர். அப்புறம் இன்றைக்கி ஃபுல் நைட்டும் ஊறணும் அந்த மோர் தண்ணியில். அதுக்கப்புறம் மறுநாள் தான் வெயிலில் காய வைக்கணும். உடனே கிளறிட்டு கொண்டு போய் காய வச்சிடக்கூடாது, உள்ளே ஏறவே ஏறாது, மோர் தண்ணியும் எதுவுமே போகாது. ஸோ அதனால் ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக ஊறணும், அதுக்கப்புறம் தான் காய வைக்கணும். மோரோட சேர்த்து நல்லா கிளறி வச்சுட்டேன். இதை அப்படியே மூடியை போட்டு மூடி வச்சுருவோம். இது ஓவர் நைட் ஃபுல்லாக ஊறணும், மறுநாள் பார்ப்போம். மோர் மிளகா ஊற வச்சு 3 நாள் நைட் ஆயிடுச்சு. இன்றைக்கி 4வது நாள் காய வைக்க போகிறேன். நல்லா ஊறி அப்படியே கலரே சேஞ்ச் ஆகிடுச்சு. மாடியில் காய வச்சோன்னா வச்சிங்களேன், சீக்கிரமே காஞ்சிடும். 4 நாள் எப்படி இருக்குமோ தெரில. பார்த்தியா அப்பப்போ திறந்து? அப்பப்போ கிளறி விட்டுட்டு தானே இருக்கேன். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், நல்லாவே கலர் வந்திருக்கு பாருங்கள். எத்தனை நாள் கரெக்டாக? 3 நாளா? 3 நாள் நைட்டு ஊறி இருக்கு. 3 நாள் நைட் ஊறி இருக்குங்க. சரியான கலர் வந்திருக்கு. இப்படி தானே இருக்குமோ? ஆமாம், இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட் டைம் சேர்த்து இந்த மாதிரிலாம் பண்ணுறான். ஆமாம், மோர் மிளகாய் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் செஞ்சது கிடையாது. இன்னும் கொடை மிளகாயில் போட்டால் இன்னுமே நல்லாயிருக்கும். தயிர் சாதத்துக்கு வச்சு சாப்பிடணும். நான் போட்ட மோர் மிளகாவை தயிர் சாதத்தில் வச்சு சாப்பிடணும். எல்லாத்தையும் நல்லா காய வச்சுட்டேங்க. ஒன்று மேலே ஒன்று காய வைக்கக்கூடாது, தனித்தனியாக காய வச்சா தான் நல்லா காயும். இங்கே பாருங்கள், ஒவ்வொரு மிளகாவும் நல்ல வெயிட்டாக இருக்குது. ஏன்னா நம்ம மோரெல்லாம் நல்லா குடிச்சிட்டு உள்ளுக்குள்ளே வயிற்றுல நொம்பி இருக்குது. இது நல்லா காஞ்சாதான் வந்துட்டு அப்படியே வத்தல் அப்படியே லைட்டாக இருக்கும். இப்போ நல்லா வெயிட்டாக இருக்குது. 2 நாளைக்கு காயணும்.
அடிக்கிற வெயிலுக்கு ஒரே நாளே காஞ்சிடும். இருந்தாலும் வந்துட்டு நல்லா காஞ்சாதான் நமக்கு அந்த மொறுமொறுப்பு கிடைக்கும். அப்புறம் நம்ம நல்லா பொரிச்சு அந்த பழையதுக்கு வச்சு புருன்னு கடிச்சு சாப்பிடலாம். மூணு நாள் வெயில்ல நம்மளோட மோர் மிளகா நல்லா காஞ்சிருச்சு. நான் கூட ஒரே நாள் வெயில்ல காஞ்சிரும்னு பார்த்தா காயவே இல்லை. 3 நாளா காய வச்சுக்கிட்டு இருக்கேன். இப்பதான் காஞ்சி ஒரு வழியா மொறுமொறுப்பு வந்துருச்சு. பாருங்க நல்லா மொறுன்னு இருக்குது. உடைச்சா நல்லா உடையுது. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா தயிர் சாதத்துக்கு அப்படியே பழையதுக்கு தொட்டுட்டு சாப்பிட போறேன். ஃபர்ஸ்ட் பொரிச்சு சாப்பிடுவோம். அப்புறம் என்ன பண்ணிட்டோம், ரொம்ப கீரல் போட்டுட்டோம் போல இருக்கு. ஒரு சில விதைகள்லாம் வெளியில வந்துட்டு. நீங்க போடுற மாதிரி இருந்தா ஒரு ஃபோக்க வச்சோ இல்ல ஊக்க வச்சோ சின்ன சின்ன லைட்டா ஓட்ட போட்டா போதும். இல்ல கத்தியை வச்சு லைட்டா ஓட்ட போடுங்க, அது மட்டும் போதும். நானே வந்துட்டு கிழிச்சு விட்டுறேன். நான் தான் கிழிச்சேன். ரொம்ப ரொம்ப கேப் போடுடி ஃபுல்லா நீ அப்படியே ஒரு வகுந்து விட்டுட்ட மாங்கா மாதிரி. நான் என்ன பண்ணேன்னா அந்த மோர்லாம் போய் உள்ள நல்லா ஆகும், அப்படியே வந்து அதோட டேஸ்ட் வேற மாதிரி இருக்கும்னு நினைச்சிட்டு அது மாதிரி பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் போட்டேன் இல்லையா, அதனால எனக்கு அந்த அளவுக்கு தெரியல. ஸோ நீங்க போடுற மாதிரி இருந்தா லைட்டா ஓட்ட போட்டுங்க. ஸோ நம்ம மோர் மிளகா வத்தல் காஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இங்க பாருங்க. நான் போட்ட மோர் மிளகாவை நல்லா பொரிச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். ஸோ அது கூட வெங்காயம் அப்புறம் பழையதுல தயிர் ஊற்றி எடுத்துட்டு வந்திருக்கேன். நானும் திவியும் சாப்பிட போறோம். திவி, அம்மா போட்டு மோர் மிளகா ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட போறல, எப்படி இருக்கும் பாரு. மொறுன்னு செமையா இருக்கு. சரியான காம்பினேஷன் தெரியுமா? வேற மாதிரி. இதை பார்க்கும்போதே ஒரு சிலருக்கு வாய் வரும். அம்மா போட்டதுடா, சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. சவுண்ட் வருது பாருக்க மொறுன்னு. நான் சாப்பிடுறேன். சவுண்ட் வருது. அந்த மோரும் உப்பும் இதுக்குள்ள போய் மிங்கிள் ஆகி வேற டேஸ்ட் கொடுக்குதுங்க. இந்த காரத்துக்கும், ரொம்ப காரம் இல்லை இந்த மிளகா, லைட்டு காரத்துக்கும் அந்த உப்பு தண்ணி மோர் தண்ணியில ஊறி இருக்கு 3 நாள் வெயில்ல காஞ்சிருக்கு. மொத்தம் 6 நாள் ஆகுது இந்த மோர் மிளகாவை எடுக்கிறதுக்கு. அந்த 6 நாளோட பலன் இன்னைக்கு செம்மையா இருக்குது. சவுண்ட் தாண்டி எல்லாருக்கும். ஆமா, கடிக்கும் போது மொறுன்னு சவுண்ட் வருதுல. ஆமா, அதுதான் வேற லெவல். ஒரு பச்சை மிளகாவே சாப்பிட்றேன் பாருங்க. எனக்கு அவ்வளோ பிடிக்கும் காரம்னா. இது ரொம்ப காரம்லாம் இல்லை, நார்மலாக இருக்குது. ஸோ 6 நாள் நாங்கள் பட்ட கஷ்டத்துக்கு ஃபைனல் ரிசல்ட் வேற மாதிரி இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்க. அந்த ஓட்டை மட்டும் சின்னதாக போட்டுங்க, அவ்வளோதான். மற்றபடி சூப்பராக இருக்குது. நீங்கள் இதை ட்ரை பண்ணி வேற மாதிரி ஏதாவது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கமெண்ட்ல என்ன பண்ணுங்கிறத சொல்லுங்கள். அது மாதிரியும் ஒரு தடவை ட்ரை பண்ணுறேன். ஓகேங்க, இந்த விளாக் கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த விளாக்ல பார்க்கலாம். பாய்.